காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களின் மிகப்பெரிய பாதுகாவலராக மாறிவிட்டது என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது காங்கிரஸ் நமது படைகளுடன் நிற்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் ராணுவத்துடன் நின்றது என குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸை பொறுத்தவரை வாக்கு வங்கி அரசியலுக்குதான் மிகப்பெரிய முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்றும் கூறினார். மேலும் காங்கிரஸ் நாட்டின் நலனை பற்றி கூட கவலைப்படுவதில்லை என்றும், இதனால்தான் மக்கள் எப்போதும் காங்கிரசிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் ஊடுருவல்காரர்கள் மற்றும் தேச விரோதிகளின் மிகப்பெரிய பாதுகாவலராகவும் மாறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அசாமின் பூபேண்டா ஹசாரிகாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய போது காங்கிரஸ் விமர்சித்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் இன்றிலிருந்து சரியாக 9 நாட்களில் நவராத்திரியின் முதல் நாளில் ஜிஎஸ்டி விகிதங்கள் கணிசமாக குறைய உள்ளதாகவும், ஒரு காலத்தில் வளர்ச்சியில் பின்தங்கியிருந்த அசாம் தற்போது கிட்டத்தட்ட 13% வளர்ச்சி விகிதத்தில் வளர்ந்து வருகிறது எனவும் கூறினார். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தாவேக தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக 9 மணி அளவு 10 மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இங்கே வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், முதியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெடுமுறையில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். ஆகவே அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. தாமதமாக வந்த காரணத்தால் நான் முதலில் உங்களிடத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சியின் மீது, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாகி நேர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த விமர்சனத்தை வைக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தான் பொதுவெளியில் வரமாட்டேன் என்று கூறியவர்கள் எல்லாம் தற்போது புலம்பிக் கொண்டிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். தனது செய்திக்குறிப்பில் முப்பெரும் விழாவிற்காக திமுகவினருக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்திலேயே தாவேகவை பார்த்து புலம்பியதாக விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். பெயரை குறிப்பிடாமல் புதிய எதிரி என எழுதியதோடு வெறுப்பையும் விரக்தியையும் கக்கியதாக சாடியுள்ளார். உரிமைகளுக்காக போராடும் மக்கள் மீது அடக்குமுறையை ஏவி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள விஜய், தமிழ்நாட்டை கடந்து தாவேகாவிற்கு இருக்கும் புத்தெழுச்சி திமுகவை குமுற வைத்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தூய்மை பணியாளர் போராட்டம், விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் திமுகவின் நடவடிக்கை எப்படி இருந்தது என மக்கள் அறிவார்கள் என குறிப்பிட்டுள்ள விஜய், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோதே அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், வெறும் கவர்ச்சியை மட்டும் வைத்திருப்பவர் என திமுகவினர் சாடியதாகவும், தற்போது தாவேகாவை மட்டும் விமர்சிக்காமல் இருப்பார்களா எனவும் ஆதங்கப்பட்டுள்ளார். யார் எப்படி கூப்பாடு போட்டாலும் 1967, 1977 போல 2026 தாவேக முதன்முறையாக ஆட்சியை பிடிக்கும் என விஜய் நம்பிக்கை தெரிவித்தார்.
இசையமைப்பாளர் இளையராஜா தமிழக அரசு தனக்கு நடத்திய பாராட்டு விழாவிற்கு நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அவர் அதீத மகிழ்ச்சியின் காரணமாகவே தன்னால் விழாவில் அதிகம் பேச முடியவில்லை என்றும், இந்த விழாவை சிறப்பாக நடத்திய தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும், இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர், ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து எல்லோரும் அரசு சார்ந்த எல்லா அமைச்சர்களும் எல்லா சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவ்வளவு பேரும் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொண்டு செலுத்தினது ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஓவர் வெல்மிங்கில் சரியான பேச்சு வரல. இந்த நிகழ்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் வந்திருந்து விழாவை சிறப்பித்தது விழாவிற்கு மகுடம் வைத்தவர் போல. சென்னையில் நாய் கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த ஜூலை மாதம் பெசன்ட் நகர் சாலையில் ஆட்டோவில் ஏற முயன்ற முகமது நஸ்ருதீன் என்பவரை தெருநாய் கடித்தது. இதனால் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். பின்னர் கடந்த 12ஆம் தேதி முகமது நஸ்ருதீனுக்கு மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவர் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் ராயப்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டது. தனி பில்டிங்கே தனி 5th ஃப்ளோரில் மேலே வச்சுட்டாங்க. ஜெயில் மாதிரி இருந்தது. நானும் அம்மா மட்டும்தான் அங்கே இருந்தோம். எல்லாருமே இருந்தாங்க. எல்லாம் நைட்டு போயிட்டாங்க. நானும் அம்மா இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே காலையில் தான் வந்தாங்க. நானும் அம்மா மட்டும் இருக்கிறோம். அப்பா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே செக்யூரிட்டி கிட்டலாம் கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, என்ன இருக்குன்னா, நான் ஒரு செக்யூரிட்டி சொன்னால் நான் 15 கேஸ் பார்த்துருக்கேன், யாரும் இது வரைக்கும் பொழிச்சு போனதே இல்லை, ரேபிஸ்னு அவங்க அதில் எழுதி கொடுத்துட்டாங்க. இது ரேபிஸ் தானான்னு சொல்லி எப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்ற நான் சிம்டம்ஸை வச்சு மட்டும்தான் பண்ணாங்க. நோ பிளட் டெஸ்ட், நோ யூரின் டெஸ்ட், எதுவுமே பண்ணல. திருவண்ணாமலையில் முகம் கழுவ ஆற்றில் இறங்கிய கல்லூரி மாணவரை முதலை தாக்கி மரணமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அடுத்த சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான பெரியமலை வேடியப்பன் கோவில் அருகில் அதே கிராமத்தைச் சேர்ந்த முனீஷ் என்ற கல்லூரி மாணவர் மாடு மேய்க்க சென்றார். அப்போது முகம் கழுவ ஆற்றில் இறங்கிய பொழுது முதலை கடித்து இழுத்து சென்று நீரில் மூழ்கடித்தது. இதில் முனீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மேல்செங்கம் காவல்துறையினர் இறந்த மாணவனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேபாளத்தில் ஜென்சி போராட்டத்தில் உயிரிழந்தவர்களை தியாகிகளாக அறிவித்துள்ள அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு தலா 10 லட்சம் ரூபாயை வழங்கும் என்று அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களின் சிகிச்சை செலவுகளை அரசாங்கமே ஏற்கும் என்றும் அவர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நேபாள போராட்டத்தின் போது அரசாங்கத்திற்கு சொந்தமில்லாத தனிப்பட்ட சொத்துகள் பலவும் எரிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் தமது தலைமையிலான குழு 6 மாதத்திற்கு மேல் நேபாளத்தில் அதிகார பதவியில் அமர்ந்திருக்காது என்றும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய விமானப்படையால் தகர்க்கப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை தற்போது பாகிஸ்தான் மீண்டும் கட்டமைத்து வருவதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. கடும் மழை மற்றும் வெள்ள பாதிப்பால் பாகிஸ்தானின் கிழக்கு பகுதி உருக்குலைந்த நிலையில் அவற்றை சீரமைக்க வெள்ள நிவாரண நிதி திரட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிதியினை பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் மார்கஸ் தொய்பா தலைமையகத்தின் மறுகட்டமைப்புக்கு பயன்படுத்தி வருவதாக உளவுத்துறை தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு பாகிஸ்தான் ரூபாய் மதிப்புப்படி 4 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் முழு மறுகட்டமைப்புக்கு 15 கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னர் கடந்த 2005ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இதேபோல் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு நிலநடுக்க பாதிப்பிற்காக நிவாரணம் சேகரித்ததாகவும் அந்த நிவாரண தொகையில் 80% பயங்கரவாதிகளின் முகாம்களை கட்ட பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது.
2025 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை குத்துச்சண்டை வீராங்கனை ஜெய்ஸ்மின் லம்போரியா வென்று கொடுத்துள்ளார். 57 கிலோ எடைப்பிரிவில் இறுதிப் போட்டியில் போலந்தின் ஜூலியா செர்ரெமெட்டாவை தோற்கடித்து தங்கம் வென்றுள்ள ஜெய்ஸ்மின் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வென்ற 9வது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். அட்டகத்தி தினேஷ் மற்றும் கலையரசன் நடிப்புல உருவாகி இருக்கிற தண்டகாரண்யம் படத்தோட மிரட்டலான ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. 2019ஆம் ஆண்டு அதியன் ஆதிரை இயக்கத்துல அட்டகத்தி தினேஷ் நடிப்புல உருவான படம் 2ஆம் உலக போரின் கடைசி. இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் அதியன் ஆதிரை இயக்கும் 2வது படம் தண்டகாரண்யம். இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் தயாரித்துள்ள இந்த படத்துல பாலசரவணன், முத்துக்குமார், ரித்விகா, வின்சு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரன் இசையில உருவாகி இருக்கிற இந்த படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழை வழங்கி இருக்கிற நிலையில படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு.